அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி நம்ம நல்ல தலைப்பில் பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். நாம் போடுற வீடியோ எல்லாமே ஏதோ ஒரு சூழலில் அனுபவப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும். நீங்கள் நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்த்துருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே ஒரு மனிதனுடைய யதார்த்தமான வாழ்க்கையும் அனுபவ பாடங்களும் தான். கண்டிப்பாக தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு பெரிய அளவில் இம்பேக்ட் ஆகும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக்னால், எந்த விஷயத்துலேயும் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க. எந்த விஷயமாகனா இருக்கலாம். உங்களாலேயே ஒரு ரகசியத்தை காப்பாற்ற முடியல அப்படின்னும்பொழுது அவங்ககிட்ட நீங்கள் நம்பி சொன்னீங்கன்னா அவன் எப்படி உங்கள் ரகசியத்தை காப்பாற்றுவான்? காப்பாற்ற மாட்டான். ஆனால் உங்ககிட்ட சொல்லுவான், என்கிட்ட தானே நான் சொல்கிறேன், என்கிட்ட தானே மச்சி சொல்கிறேன், என்கிட்ட தானடி சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிவிட்டு போகிற போக்கில் பேசும்போது என்ன பண்ணிவிடுவாங்க, ஒரு விஷயம் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அவன் என்னை நம்பி சொல்லியிருக்காங்க, ஆனால் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு போகிற போக்கில் அசால்ட்டாக ஒரு அடி அடிச்சிருவாங்க. நம்மளாலே அந்த ரகசியத்தை பாதுகாக்க முடியல, அப்புறம் அவங்க எப்படி பாதுகாப்பாங்க? ஸோ எதையுமே சொல்லாதீங்க. முதல்ல உங்களை பற்றின ரகசியத்தை ஃபஸ்ட்டு வெளியில் சொல்லாதீங்க. எந்த ரகசியமும் இல்லை, உங்களை பற்றின டீட்டெயிலே ஃபஸ்ட்டு சொல்லாதீங்க. நீங்கள் எது பண்ணாலும் சரி, நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கே தான் ஆபத்தாக முடியும். வெளியிலேருந்து ஆள்லாம் வரமாட்டாங்க நம்மளை கவுக்கிறதுக்கு. கூடவே இருக்கிறவங்க தான் நமக்கு பெரிய அளவாக ஆப்பு வைப்பாங்க. வெளியிலேருந்து வரணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா வெளியில் இருக்கிற ஆளுக்கு நம்மளை யாருன்னு கூட தெரியாது. கரெக்டாக? நம்மளை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாத போது அவங்க நம்மளை என்ன பண்ணுற முடியும்? ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். கூட இருக்கிறவங்க தான் நமக்கு பெரிய பெரிய ஆப்பாக வைப்பாங்க. எதனால்? நம்ம வாயால் தான். ஸோ வாயை திறந்து எதுவும் சொல்லாதீங்க. அதே போல் மற்ற விஷயத்துலேயும் யாரையும் நம்பாதீங்க. நம்பி இதை பண்ணுறேன், நம்பி அதை பண்ணுறேன் அப்படின்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் நம்பிக்கைக்கு அவங்க சரியான ஆளாக இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அசால்ட்டாக உங்கள் நம்பிக்கையை காற்றுல பறக்க விட்டு போயிடுவாங்க. துரோகத்தை மட்டும்தான் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த சூழ்நிலையிலுமே யாரையுமே எதுக்காகவும் நம்பாதீங்க. முடிஞ்ச வரைக்குமே தனியாகவே செயல்படுங்க. பார்த்துக்குங்க. See you guys.